ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இடித்த சாம்பார் பொடி வச்சு சாம்பார் செய்வோமா? அதுக்கு ஒரு குக்கரை எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் பருப்பை கழுவி அதில் போடுங்க. போட்டுட்டு வெந்தயம் வெந்தயம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயம் போட்டால் சாம்பார் கெட்டு போகாது. வெந்தயம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க சாம்பார் காய்கறிகளை குண்டு குண்டாக வெட்டி அதில் போடுங்க. போட்டுட்டு நம்ம கண்டிப்பாக ஒரு தக்காளியாவது போடணும்ல, ஒரு தக்காளி வெட்டி நான் போட்டிருக்கேன். போட்டுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி குக்கரை மூடி அப்படியே அடுப்பில் வச்சுருங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு 4 விசில் இல்லைன்னா 5 விசில் அப்படி வேக விடுங்க. வெந்தவுடனே அப்படியே கீழே இறக்கி ஒரு குண்டு கரண்டி எடுத்து நல்லா மசிச்சு கிண்டி விடுங்க. அப்போ தான் சாம்பார் நல்ல குழு குழுன்னு அழகாக வரும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கிடணும். அதில் ஒரு 2 ஸ்பூன் இடித்த சாம்பார் பொடியை போட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி போடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி போடுங்க. போட்டு நல்லா கலக்குங்க. கலக்கி நம்ம அவிச்சு வச்சுருக்கோம்ல காய்கறியை அதில் ஊற்றணும். ஊற்றி நல்லா கிண்டணும். கிண்டிக்கிட்டு அதுக்கப்புறவு கொஞ்சோல காயப்பொடி போடுங்க. காயப்பொடி கொஞ்சம் உப்பு இதை போட்டு நல்லா கிண்டுங்க. கிண்டிக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி அதில் ஊற்றுங்க. ஊற்றிக்கிட்டு அடுப்பில் வச்சுருங்க. அடுப்பில் வச்சு அது ஒரு பக்கம் நல்லா நல்லா கொதித்து வந்துக்கிட்டு நல்ல அந்த பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகணும். அது நல்லா கொதித்த உடனே அடுத்தது ஒரு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதில் ஒரு 2 வத்தல் பிச்சு போட்டு கொஞ்சோல கருவேப்பிலை போட்டு கொஞ்சோல கொத்தமல்லி போடுங்க. கொத்தமல்லி கொஞ்சம் கூட போடுங்க. போட்டு நல்லா கடுகு பொட்டி தெரித்து அதுக்கப்புறம் நல்லா அதை வதக்கி அந்த சாம்பார் கொதிச்சுட்டு இருக்கோம்ல அதில் எடுத்து போடுங்க. அதில் ஊற்றி நல்லா கிண்டணும். கிண்டிக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி கொதிக்க விட்டு இறக்குங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் இடித்த சாம்பார் நல்லா கட்டியாக நல்லா குழுன்னு வேறு எந்த பொருளுமே நீங்கள் சேர்க்கண்டாம். நீங்கள் சாதத்துலேயும் டிஃபன் இட்லி தோசை ஆப்பம் இதுக்கு ஊற்றி சாப்பிடலாம். சுடு சோறில் ஊற்றி சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ஷேர் பண்ணுங்கள். சரியா?